குழந்தை பெற்ற தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதற்காக வேலைக்கு செய்கின்ற ஏழை தாய்மார்கள் பால் கொடுக்க மறைவிட வேண்டும் என்பதற்காக சாலைகளில் எல்லாம் மறைவிடம் கட்டி அந்த ஏழை பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வசதியை செய்து தந்த அந்த அற்புதமான அம்மாவனுடைய தாயுள்ளம் உலகிலே யாருக்கும் வராது. அம்மாவனுடைய எனக்கு ரொம்ப பிடித்த உன்னதமான திட்டம் அந்த திட்டம். அதே போலவே தொட்டில் குழந்தை திட்டம். வளருகின்ற தமிழகம் விஞ்ஞான ரீதியாக வளர வேண்டும் என்பதற்காக லேப்டாப் என்று இலவசமாக எல்லோருக்கும் குழந்தைகளுக்கு அம்மா இந்த லேப்டாப் திட்டத்தின் மூலமாக உயர்வினை தந்தது உலகமே பாராட்டுகிற ஒரு அற்புதமான திட்டம். இதெல்லாம் மறக்க முடியாத சாதனை திட்டம். பொருளாதார ரீதியாக தமிழகத்திலே ஏழைகளின் வயிற்றிலே பாலை ஊற்றி ஏழைகளின் வீட்டிலே பாலை ஊற்றுவதற்கு உறுதுணையாக பொருளாதார செம்மையை அவர்களுக்கு தந்து குடிசை தொழில், கைத்தொழில் போன்ற தொழில்கள் மூலமாக அந்த தொழில்களுக்கு பண உதவியை தந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுய வேலை வாய்ப்புகளை தந்து பசியே இல்லை, பட்டினியே இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டமே இல்லை என்ற ஒரு அற்புதமான புரட்சியை செய்திருப்பார் அம்மா. இப்போது இருந்திருந்தால் கட்டாயமா அதைத்தான் அது அவருடைய கனவாகவே. இப்படி சொல்றீங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணுக்கு அந்த கவலை இருக்கிறது, தமிழ் தாய்க்கு அந்த கவலை இருக்கிறது, தமிழினம் உலகிலே எங்கிருந்தாலும் எல்லோருக்கும் அந்த கவலை இருக்கிறது.